நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Mega Mart வழங்கும் புதிய முகம் powered by Hero Glamour. Co-presenting Paragon Solio. Co-sponsors Banjaras Green Trend. Shankar Netralia Roshan Bag Mall and Narasu Instant Coffee. இப்போ நம்ம ஆடிஷன்ஸ்க்காக வந்திருக்க இடம் சென்னை. சத்ரி, கோயம்புத்தூர் ஆடிஷனுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க? 2000 பேருக்கு மேல வந்தாங்க. மதுரை ஆடிஷன் 3000 பேருக்கு மேல வந்தாங்க. நம்ம ரெண்டு பேரும் இருக்கிற ஊர் சென்னை. சென்னை எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? 10000 பேர் வந்திருக்காங்க நிஷா. ஆ. ஆக்சுவலா அண்ணா நகர்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சைலண்டான ஏரியா. ஆனா இப்படி ஒரு சைலண்டான ஏரியாக்குள்ள மிலிட்டரி பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு கூட்டம் நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் கலாகாலம் காலங்கள். அதை விடுங்க, 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 7 மணி இப்பதாங்க ஆகுது. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 பேர் வந்திருக்காங்க. அதுக்குள்ள 4000 பேர் வந்துட்டாங்க. ஆ. வெளிய பொதுமக்கள் மத்த ஏரியா மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கலாம் இங்க ஏதோ பெரிய மாநாடோ இல்ல பெரிய என்ன சொல்றது இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் இங்க நடக்கிறது கலாகாலம் காலங்கள் ஆடிஷன்ஸ் அப்படின்னு. உள்ள இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. பல பெண்கள் அழகாவே இருக்காங்க. நாங்க வந்து தொலைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பல பிற கலர்ல இருந்து Dress போட்டு சுத்திட்டு இருக்கோம். நம்ம உள்ள போலாமா? யா ஷூர். நிஷா, இப்பதான் வந்து ஆடிஷன் கலர்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ இந்த சென்னை ஆடிஷன் நீ வந்து ஒண்ணுமே சொல்ல வேணாம். மைக் எல்லாம் வந்து தண்ணியாகி நீ ஏன் இவ்வளவு கலர்ஃபுல்லா Dress போட்டு வந்திருக்கேங்கிற உண்மை வந்து இப்ப தெரிஞ்சிச்சு. இவ்வளவு நேரம் சத்ரி ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு லிங்க் இதுதான். கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. கம் ஆன் கேர்ள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ போயிடலாம். சரி, உங்க பேர் என்ன? Shweta. நீங்க? Satika Punelan. நீங்க? I am Shruti from Chennai. Pradhana. நீங்க வந்து புனேல இருந்து இதுக்காக மட்டும் வந்திருக்கீங்களா? இந்த ஆடிஷன்ஸ்க்காகவே நான் புனேலேருந்து வந்திருக்கேன். சரி, நீங்க வந்து இந்த ஆடிஷன்ல வந்து செலக்ட் ஆகணும்னு என்ன இது ஏதோ வந்திருக்கீங்க? ஒரே ஆசை, விஜய் டிவியில் மூஞ்சி ஒரு வாட்டி காட்டணும், அவ்வளோதான். பிரதானா, என்ன பண்றீங்க? நான் இப்போ தான் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஜாப் சர்ச் பண்றீங்க. சோ இங்க சர்ச் பண்ணலாம் வந்துட்டீங்க. எங்கே சர்ச் பண்ணேன்? ஆனா உங்களை பார்த்தா வந்து தமிழ் பொண்ணு மாதிரியே தெரியலங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. ஆ. தமிழ் தெரியுமா? நல்லா தெரியும். நீங்க அப்போ ஒரு திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பயங்கர மாடர்னான ஒரு திருக்குறள் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுக்கிறேன் நினைக்கிறேன். என்னடி ரக்கம்மா பல்லாக்கி நெலிப்பு என்னெஞ்சி குலுங்குதடி திரு கண்ணாடி முகுத்தி மாணிக்க சவப்பு மச்சான இழுக்குதடி 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி நம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. நிஷா, வெளிய சும்மா கூத்து கும்மாளம் பண்ணி அம்மா படுத்திட்டாங்க. நீங்க பயங்கர இம்ப்ரெஸ்ட் வேற. ஹாப்பி பர்த்டேவா இருக்கீங்க. உள்ள ஆடிஷன்ஸ்ல என்னெல்லாம் பண்றாங்க, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். சத்ரி, நம்ம கோயம்புத்தூர் ஆடிஷன்ஸ்லும் சரி, மதுரை ஆடிஷன்லும் சரி, இந்த ஹீரோ ஜோன் அப்படிங்கிறதுல வந்து 50 கண்டஸ்டன்ட் மட்டுமே இருந்தாங்க. எத்தனை ஆயிரம் பேர் வந்திருந்தாலும். ஆனா சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 4000 கண்டஸ்டன்ட்க்கு மேல வந்திருந்ததுனாலயோ என்னவோ தெரியலங்க, ஹீரோ ஜோன்ல மட்டும் கிட்டத்தட்ட 80க்கு மேல கண்டஸ்டன்ட் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த திறமையான இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணக்கூடிய ஜட்ஜஸ் வந்து 3 பேர் ஸ்பெஷல் ஜட்ஜஸ் இருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கறத ஒருத்தரா இப்ப நம்ம வந்து ரிவீல் பண்ணலாம். முதல்ல நம்ம அண்ணன் கருப்பு கண்ண சிங்கார மண்ண. Let's So let's welcome பிரம்மாண்டமான ரோபோ சங்கர். Roboda, 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 zoom, zoom, Roboda, 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 Roboda. இப்போ இந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல களம். இந்த மேடை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எப்போயுமே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து அப்புறம் பண்ணிக்கலாமே, இப்போ நம்ம சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம், மெயின் வந்து ஃபைனலில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது அப்படி இல்லை. ஒவ்வொரு மேடையிலையும் இதுதான் நமக்கு கடைசி, இதில் வந்து தி பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கெட் த சான்ஸ். சரி, இப்போ நம்ம அடுத்த ஜட்ஜ் நாங்கள் வந்து வெல்கம் கண்டிப்பாக பண்ணுறோம். கண்டிப்பாக. இவங்க வந்து சத்ரி ஒரு பெண் புலி.
இவங்க வந்து ஒரு அருமையான ஆக்டர், நல்ல விஜே, நல்ல டான்சர், இது மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் இன்னொன்னு பர்சன். இருக்கு, பெஸ்ட் மிமிக்ரி ஃபீமேல் ஆர்டிஸ்ட். இப்ப அவங்களை கூப்பிடலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் உமாரியாஸ். நம்ம கண்டெஸ்டன்ட் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? எப்படிலாம் நடிக்கணும்னு நினைக்கிறீங்க? This is the best platform ever for all of the generation, younger generation. All the very best and rock the show, guys. Thank you. இப்போ அடுத்த ஜட்ஜ் அவங்களே நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? சிலர் வந்து வில்லன் மாதிரி இருப்பாங்க ஆனா ஹீரோவா நடிப்பாங்க. சிலர் வந்து ஹீரோ மாதிரி இருப்பாங்க ஆனா வில்லன் நடிப்பாங்க. ஆனா சிலருக்கு மட்டுமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அந்த கேரக்டர். அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா ஒரு யதார்த்தமான ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் டேனியல் பாலாஜி. கண்டெஸ்டன்ட்க்கு என்ன சொல்ல போறீங்க? சில நேரங்களில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஷார்ட் டைமில் உங்களால் பண்ண முடியுமா இல்லையான்றது தெரியாது. அந்த ஒரு நிமிஷத்தில் நாங்கள் நோன் அப்படின்னு சொல்லலாம், பட் திரும்பி போகும்போது ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. யுவர் ஹண்ட். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்க தான் வந்து ஹீரோ ஜோனோட ஹீரோ ஜட்ஜஸ். ஸோ நம்ம ஹீரோ ஜோனோட ஹீரோ ஜட்ஜஸ் யார் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஹீரோ ஜோனோட ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ரூபா. மாமா கிட்ட என் லவ் ஏத்துக்க சொல்லி பேச போறேன். நான் என் மாமாவை ரூபமாவை நினச்சிக்கிறேன். மாமா சொல்லுங்க மாமா. என்னத்தை சொல்றது? என்னை ஏத்துக்கோங்க மாமா. இங்க பாரு, உன் கூட எல்லாம் என்னால உன்னை லவ் பண்ணலாம் முடியாது, என்னால, புரியுதா? ப்ளீஸ் மாமா. என் பொண்டாட்டி என்னை செருப்பாலே அடிப்பா. என்ன செய்ய சொல்ற? என்னை ஏத்துக்கோங்க மாமா. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? என்ன லவ் பண்ண தானே சொன்னீங்க நீங்க. அதெல்லாம் இங்க பாரு, என் பொண்டாட்டி நம்பர் தரேன், என் பொண்டாட்டி பேசுறியா? என்னைய விட 2 மடங்கு இருப்பா. அப்ப என்னை ஏத்துக்க மாட்டீங்களா? நான் எப்படி ஏத்துக்க முடியும் உன்னைய? அப்ப ஏன் என்ன லவ் பண்ணேன்னு சொன்னீங்க? ஏமா, நான் எங்க அம்மாவை கூட தான் லவ் பண்றேன். என்னை ஏத்துக்கோங்க மாமா. ப்ளீஸ் மாமா. உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன் மாமா. ப்ளீஸ் மாமா. இல்லப்பா, அதுக்கு நோ சான்ஸ். நீ ரொம்ப லேட், ஒரு 15 வருஷம் லேட்டா வந்துட்ட. என்ன செய்ய சொல்ற? எனக்காண்டி என்ன செய்வ நீ? என்ன வேணாலும் செய்வேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்வேன் மாமா. இப்படி மொட்டையா கேட்கலாமா? சரி, என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்றேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அந்த ரோபோ அண்ணன், நானும் மதுரையிலேருந்து பார்க்குறேன். வரப்புள்ளிங்க பூரா உங்களை மாமா மாமான்ட்டே இருக்கு. இதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி தெரியுது. இங்க பாரு, ஒன்று தெரிஞ்சுக்க, குண்டா இருக்கவங்க எப்பயுமே ஸ்மார்ட்டா அழகா இருப்பாங்க, புரியுதா? சரி, அதெல்லாம் விட்டுலாம். ரூபா ஃபர்ஸ்ட் ஹீரோ கண்டெஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க நீங்க சொல்லுங்க. ரூபா, ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்க இப்போ? என்னோட லவ் ஏத்துக்க சொல்லி கேட்டேன். அது எங்களுக்கு தெரியவே இல்லை. ப்ளஸ் இது வந்து நாங்கள் நடிக்கிறத பற்றி இப்போ இந்த ஆடிஷன் வச்சுருக்கோம். ஓகே, சும்மா நீங்கள் பேசுறது பண்ணீங்கன்னா அது உங்களோட வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடும், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஆகிடும். சரியா? எனக்கு என்னமோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ். ரூபாவோட ரிசல்ட்ஸ் என்ன? ஐ டோன்ட் திங்க் சோமா. நோ ஃபார் மீ. That's okay ரூபா. better luck next time. No problem. Okay? Thank you. Good luck. ஹலோ, ஏ அப்போ எங்க இருக்க? எவ்வளோ நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? மூவி ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ. 5 minutes இட்ஸ் ஆல்ரெடி ஆஃப் அன் ஹவர். லேட் ஆயிடுச்சு. ஆப்போசிட் எங்க இருக்க? ஓகே ஓகே, பார்த்துட்டேன். என்னது? இங்க வா, உன்னை வச்சுக்கிறேன். நான் குண்டா இருக்கேன் அந்த ட்ரெஸ்ல. சரி, நீ வா, பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, பை, லவ் யூ. ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. கவி, எஸ், வேறு ஏதாவது கான்செப்ட் வச்சுருக்கீங்களா? வேற ஏதாவது வேறு ஏதாவது நடிச்சு காட்ட முடியுமா? லவ் ப்ரப்போசிங்ஸ். லவ் ப்ரப்போசலா?
ஏன்ப்பா எல்லாருமே லவ் ப்ரப்போசல்லே வராங்கப்பா? மேக்ஸிமம் பார்த்தது எல்லாமே லவ் ப்ரப்போசிங்கு, சீனியர் ராக்கிங்கு, அவங்க அம்மா செத்து போகும் அல்லது லவர் செத்துருவான். இப்போ தயவுசெய்து இங்கே உட்காந்துருக்கவங்களாவது இங்கே போகும்போது வேறு ஏதாவது நல்ல மேட்டராக பார்த்துங்க. ஏன்னா மதுரை, கோயம்புத்தூர், சென்னை ஃபுல்லாக இது 3 மேட்ரு தான். இது எப்படி அங்கேருந்து எதுவும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்களோ, டே எங்கள் அம்மா செத்து போச்சுன்னு நடிச்சுட்டா செலக்ட் பண்ணிட்டாங்கடா நீனு போடுறா அப்படின்னு. ஓகே, நான் ஒரு அவார்ட் வாங்கியிருக்கேன், அது அம்மா கிட்ட சொல்ல போகிறேன். ஓகே ஓகே, நைஸ். ஹலோ ஹலோ. ஆ அம்மா எங்கே இருக்க? சீக்கிரமா வீட்டுக்கு பேக் சைடில் சீக்கிரமா வீட்டுக்கு வாம்மா. நான் வீட்டில் தான் இருக்கேன், சீக்கிரமா வா. ஓகே ஓகே. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போகிறேன். என்னன்னு சொல்லு. கண்ணை மூட. முதல்ல சொல்கிறேன்ல, கண்ணை மூடுமா. அம்மா, நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட கனவு, அதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். அண்ட் அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சுமா. நீ நினைச்ச அவார்டை நான் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. வெரி ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உலகத்தில் நான் இந்த நிமிஷம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா. சூப்பராக இருக்குமா. ஓகே, குட் கவி, குட். ஏன்னா இந்த ஒரு இந்த கொடுக்கப்பட்ட அந்த டைம்ல நீங்க எல்லாம் சொன்னீங்க, பட் சில விஷயங்கள்லாம் வந்து ஆமா, கதவை தட்டிட்டு எப்படி ஃபோன் பண்ணீங்க? தட்ஸ் ஓகே, அதெல்லாம் எக்ஸ்கியூஸ். யூ ஆர் செலக்டட். சென்னை ஹீரோஸோட ஃபர்ஸ்ட் ஹீரோ நீங்க தான். ஆமாங்க, அது மட்டும் இல்லை, மற்ற ஊர்லலாம் நடந்ததில்ல காம்படிஷன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் கழிச்சு தான் வந்து ஃபர்ஸ்டே செலக்ட் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோஸில் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் செலக்ட் ஆனாங்க. ஆனால் நீங்கள் வந்து செகண்டாக வந்து உடனே வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். ஃபைன், உங்களோட ஹீரோ கார்டை நீங்கள் ஜட்ஜஸ் கிட்ட சைன் பண்ணி வாங்கிக்கோங்க. கோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள். ஐடி மச்சி வந்துட்டியா? சொல்லு. என்ன பையன் தானே? இல்லை, நீ எப்பவுமே இப்படி நடக்கிறப்ப. சரி சரி சொல்லு, என்ன பையன் தான் மச்சி. அவள் லிப்ஸு தெரியுமா? எது மாதிரி? அவன் அப்பா மாதிரி நினச்சேன். அவன் ஹேர் ஸ்டைல் தெரியுமா? அது யார் மாதிரிப்பா? அவனே மாதிரி. சரி கேளு. லிப்ஸ் அவங்க அப்பா மாதிரினா கிஸ் அடிக்கும் போது அவங்க அப்பாவை கிஸ் அடிக்கிற மாதிரி இருக்குமா? ஓகே, ஹேண்ட் ஓவர் தி இது. ஆமாம், டேக் ஓவர் திஸ் மேடம். ரிஷிகா, I'll keep you waiting. Yeah, thank you. காலேஜ்குள்ள சுத்தி சுத்தி வரும்போதும் கண்ணே மணியனு கொஞ்சம் போதும் அப்பெல்லாம் தெரியலையா, இப்ப கேட்டா பிடிக்கலையா, வந்தா வேணான்றாங்க. என்னடி மாப்ள, நான் நீ கூப்பிட்ட இழுப்புக்கெல்லாம் வருவாங்களாம், ஆனா கேட்டா இப்ப பிடிக்கலன்னு வாங்கலாம். சரி, நான் என்ன ஒரு மூலையில உட்காந்தா. வில் கீப் யூ வெயிட்டிங். ஓகே, நைஸ். சார், டிக்கெட் எங்கே கொடுக்குறாங்க? இங்கே தானா? இங்கே இருக்கியா? டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏய், அங்கே வராதடி, கண்ட காளி பசங்க இடிப்பானுங்க. சொன்னா கேளு, இங்கே நில்லு, தோ வந்துடுறேன் இப்பயே. யோ சார், அது யாரு சார்? அது மேலே ஏன் சார் கை வச்சுன்னு இருக்கா? ஓ, உன் ஆளு பக்கத்தில் இருக்கு பாரியா சொட்ட. நீ ஏன் கூடயா வாடி. தியேட்டருக்கு வருது, முன்ன பின்ன தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கினா தெரியும். நம்ம தான் ஓகே, இது எப்படின்னா, இது வந்து ஒரு 10 பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் போகும்போது தான் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லவ்வரை கூட்டு போகும்போது இப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. வாடி போடி லவர் ஓடி தியேட்டருக்கு தான். இப்போ நான் என்ன ரூம் போட்டு லாஜிக்காக போங்கன்னு சொன்னேன் இல்லை. 10 பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் தான் குடும்பத்தோட படத்துக்கு போகும்போது சனின்னு கூட்டுவா, சனின்னு 1 2 வரிசையா ஒன்றா உள்ள அனுப்புவாங்க. அது இல்லாம வாடி, வாடி இப்படியெல்லாம் என்னப்பா. அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்க, உங்கள் லவ்வரை கூட்டு போறீங்கன்னா இன்னொருத்தவங்க உங்கள் லவ்வர் மேலே கை வச்சானா அது லவ்வர் இல்லையா? அது என்னது அது சார்? கண்ணு தெரியாம வச்சுட்டா. கண்ணு தெரியாம வச்சுட்டா சார் கையா. சரி, ஓகே. சரி சதீஷ், வில் புட் யூ ஆன் வெயிட்டிங். இந்த சீட்ல உட்காரலாம்டி, அப்பதான் இங்க உட்காரலாம், இங்க உட்காரலாம், இங்க உட்காரலாம், அப்பதான் வியூ கரெக்டா கிடைக்கும். ப்ளீஸ் டி வாடி, இங்க உட்காரலாம். உட்கார். ஒன் செகண்ட். அது யால் மாதிரி.
பண்ணுறான். ஒன் செகண்ட். ஹலோ என்ன சார் இது? செமஸ்டர் எக்ஸாம் என்ன? இதான் செமஸ்டர் எக்ஸாமா? ஒன் செகண்ட், வெளில வரியா? என்ன விஜய் சொன்ன என்கிட்ட? நீ செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டோட, அதுவும் தோல் மேல கை போட்டு, எப்படி இருக்கு தெரியுமா? கூப்பிட்டப்ப என்ன சொன்ன நீ? செமஸ்டர் எக்ஸாம். ஏன் விஜய் என்கிட்ட போய் சொன்ன? நான் அப்படி என்ன உனக்கு பண்ண சொல்லு? உன் கூட பேசுறதை தவிர வேற யார் கூடயாவது நான் வெளியில போய் பார்த்திருக்கியா? சொல்லு. இப்போ எல்லாம் பொண்ணுங்க தான் பசங்களை படத்துக்கு கூப்பிடுறீங்க இல்லையா? சார், பசங்க மட்டுமே கூப்பிட்டுட்டு இருக்க காலமும் இருக்கு, பொண்ணுங்க கூப்பிடுற காலமும் வரணும்ல சார். சரி, அப்படின்னா கூட அவன் வல்லையே நீ ஃபீல் பண்ணி போனியா? பழையபடி அந்த படத்தை பார்த்துட்டு தானே போயிருக்க. அந்த டிக்கெட் வேஸ்டா போடக்கூடாதுல்ல சார்? டிக்கெட் வேஸ்டா போடக்கூடாதுல்ல, அதனால கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு தானே போறேன், பையனை கூட்டிட்டு போகல. இல்லை வா, அதை கூட நீ கூப்பிட்டு போயிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இன்னொரு சாய்ஸ்ன்ற மாதிரி தான். தேங்க்யூம்மா. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடோ பாவி, பாண்டின்னு உன் காலை சுத்தி வந்தாங்கடா. அவனை இப்படி எட்டி ஓச்சிட்டேடா. நல்லா இருக்க மாட்டேடா, நீ நல்லா இருக்க மாட்டேடா. டே, கல்யாணம் கேட்குதாடா உனக்கு? பண்ணு. ஏய், என்ன இப்படி இந்த கல்யாணத்தை எப்படி வந்து பாப்பண்டா? பண்றா. ஏய், என்னைக்கு என்ன உன் சாமி கல்யாணம்? டே, அவன் போனடா, நான் இருக்கேன்டா உனக்கு. வேணாம். நல்லா இருந்தது விஜய், பட் ஐ கீப் யூ வெயிட்டிங். சரியா? We'll keep you waiting, ma. Thank you. இவங்க வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸ் ஆக்சுவலாக. நிறைய பேருக்கு மறந்துருந்தாங்கன்னா நாங்கள் திருப்பி ரிமைண்ட் பண்ணுறோம். இவங்க வந்து ஜோடி சீசன் ஜூனியர்ஸ் வந்து ஆடி இருக்காங்க. இவங்க வந்து இப்போ கனாக்கானம் காலங்கள் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலேருந்தே ஆடிஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏன் உங்களுக்கு வந்து இந்த கனாக்கானம் காலங்கள் மேலே அவ்வளோ ஒரு மோகம்? இல்லை, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆக்டிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து இதில் ஜாயின் பண்ணணுன்னு, எப்படியாவது ஜாயின் பண்ணணும் தான் நான் வந்தேன். I was one of the judge இல்லையா, ஜோடி நம்பர் 1 ஜூனியர்ஸில். அதுக்குள்ளே வளர்ந்துட்டாங்க அவங்க. We'll keep you waiting. We'll tell you the result. Thank you, ma'am. Thank you, Pooja. Kattupoochi. All the best. வாழ்த்துக்கள். Thank you. நான் படிக்கணுண்ணா, நான் காசு கொடுண்ணா, நான் படிக்கணுண்ணா, காசு கொடுண்ணா, அக்கா படிக்கணும்க்கா, காசு கொடுக்கா, அக்கா. ஐயா நீங்களாவது காசு கொடுங்க ஐயா. தம்பி யாருப்பா? சார், கச்சே பிக்கிறீங்களா? ஆமாம்ப்பா. ஏன்பா, ஏன் பிச்சை எடுக்கிற? படிக்கணுமா? இந்த குருமூர்த்தி வெயிட்டிங்கில் வைக்கிறேன் ஒன்று. ஓகே, தேங்க்யூ. நிஷா, சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் பெர்ஃபார்ம் போயிட்டாங்கல்ல. ஆமா. ஆனால் இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் இருக்காங்க, ஸ்பாட் செலக்டட். இங்கே வரவங்க ஒரே மாதிரி கான்டெஸ்ட் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்டாக பண்ண மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ரோபோ சங்கர் சார் இங்க வந்து கண்டெஸ்டன்ட்க்கு எல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா ஏதாவது ஒரு சின்ன பிட். என்னுடைய பேர் வந்து ரோபோ சங்கர். என்னுடைய நம்பர் வந்து C1000000. இப்போ என்னன்னா வந்து நல்ல ஃபுல் சரக்கு போட்டு, ஏன்னா குழந்தைங்க கூட ஒரு சின்ன பிளாட்ஃபார்மாக இருந்தால், ஒரு சின்ன கேப்பாக இருந்தால் தாண்டி போயிடுவாங்க. ஆனால் ஃபுல் மப்பில் இத்தினோண்டு கேப்பை கூட 1 மணி நேரம் தாண்டாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எங்களுக்கு தெரியும்டா, அங்கே பார்க்காதா, அங்கெல்லாம் வந்து அப்படி அங்கே அங்கே அப்படி சொல்லுன்னா அப்படி போட்டுருவோம். என்னடா முறைக்கிற டுமிழ் மூஞ்சி? கேமரானா அங்கே பார்க்காம இங்கே என்னடாப்பா
Hey. Nice guy. Hey, excuse me. Hello, excuse me. Are you Maria's ma'am? I'm fine. Yeah, okay. How much fine? This much. This gentleman? Baji. சொல்லுங்க. Are you actors? I see the flan. That Kamal's are your combination. ராகவா. நாங்களாம் படம் பார்த்தா அப்படி பார்ப்போம்டா அப்படி. தேங்க்யூ. பிரியா நில்லு. ஓ மாமனை ஒரு மாசம் பார்க்கலான்னு கொஞ்சம் ஒல்லி ஆகிட்ட போல இருக்கே. மாமன் கூட பார்த்தியா அப்படியே லைட்டாக ஒரு மாதம் அப்படி ஜிம்மில் போய் கஷ்டப்பட்டு ஒரு 1/2 கிலோ கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே நம்ம சொல்ல புது டிஷர்ட்டு புது ஜீன்ஸ் எதுக்கு தெரியுமா? எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாசமா மனசுல அப்படியே பட்டாம்பூச்சி பலக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு மாதம் அப்படியே காற்றுல மிதக்குறேன். காரணம் என்னன்னு கேட்டா லவ். திஸ் இஸ் லவ். நதே உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்களா? சரி உன் தங்கச்சியாவது கொஞ்சம் கூப்பிட. ஓ உன் தங்கச்சியில் வருவா. சரி உங்கள் அம்மாவே வர சொல்ல. சும்மா காப்பியாவது குடிச்சிட்டு போகலாம் வந்ததுக்கு. அதாவது பசிக்குது வேற. சமோசாவா காப்பியாக குத்தியா குடிச்சிட்டு போகிறேன். பழனிவேல் கனா காணும் காலங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் மேம். அதில் பாண்டி ஒரு அவர் தெரியுமா? தெரியும். 2009 ஆடிஷன் நானும் ஒரு டான்ஸ் டிவியில் வந்துச்சு மேம். புரியலம்மா. 2009 ஆடிஷனில் வரும்போது 2009 ஒரு 2-3 வருஷம் முன்னாடி 2009 அப்போ ஆடிஷன் வந்து நானும் அவரும் சேர்ந்து டிவியில் வந்துச்சு மேம். அப்படியா? ஆமாம். ஸோ அப்போலேருந்து நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க? இல்லை அப்போ வந்து அதோட இப்போ தான் மேம் வரேன். அப்போ வந்து உங்களோட அந்த பப்ளினஸ் எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. பார்ப்போம். ஓகே வெயிட்டிங்கில். தேங்க்யூ மேம். அந்த 8 கண்டஸ்டன்ட் ஹீரோஸில் வந்து ஃபைனலாக செலக்ட் ஆக போகிறாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. மீதி 7 சான்சஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் பார்த்துடலாமா? வி வெல்கம் பழனிவேல் ஆன் ஸ்டேஜ். மச்சான் டைம் ஆச்சுடா, சீக்கிரம் கிளம்புடா மாப்பிள்ள. நம்மளால முடியுமா முடியாதான்னு தெரியலையே. முடியுமா முடியாதா? உன்னால யோசிச்சு பார். முடியும், உன்னால முடியும். கிளம்பு கிளம்பு கிளம்பு. காதல கூட அழகா தான் மச்சான் இருக்க நீ. அழகு. டைம் ஆச்சு. ஆடிஷனுக்கு போய் ரோபோ சங்கர் அண்ணன்ட்டு ரிசல்ட் வாங்கணுமே. டைம் ஆச்சு. கிளம்பு. ஓகே தேங்க்யூ. வெயிட்டிங்கில் வைக்கிறேன். இப்போ ரோபோ சங்கர் சார் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிட்டோம். இன்னொரு ஜட்ஜ் இருக்காங்க. நம்ம வந்து ஆரம்பத்திலேயே சொன்னோம், நீங்க சொன்னீங்க. நான் சொன்னேன், நான் அவங்களோட பெரிய ஃபேன் கூட. சரி, அவங்கள வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிடலாமா? ஷூர். அவங்க குழந்தை மாதிரி ரொம்ப அழகாக பேசுவாங்க. அதுக்கு நாங்கள்லாம் பயங்கரமான ஃபேன். ஆரம்பத்தில் கலக்க போது யாரிலேருந்து. ஸோ உங்கள் ஃபேன்றனால நான் அது கேட்குறேன். சரி, குழந்தை மாதிரி பேசுகிறேன். பட் இந்த கம்யூனிகேஷன் மேபி நானும். நீங்களும் ஏதாவது கேள்வி கேட்கலாம். கேளுங்க. வாங்க குட்டி. அம்மளிச்சலம்மா நீங்க. அவங்க பேர் என்ன? ராதா. ராதாவா? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா?
குமாரபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லையா? சீ போடா. ஹேய், என்ன இவ்வளோ பெரிய மரியாதையோட இருக்கிற இடத்துல போடா வாடான்னு மரியாதை. புத்தப்பா பேச குமாரபாளையம் அந்த பாளையம். சரி, இங்கே பாருங்க, நீங்கள் என்னைக்கு பிறந்தீங்க? அன்னைக்கு தான். மாமா பயமுடுத்துறாரா? அன்னைக்கு தான் பிறந்தேன் நான். வெட்னஸ்டே பிறந்தேன். வெட்னஸ்டே, வெரி குட். வெட்னஸ்டேனா என்ன? வெள்ளிக்கிழமை. கிழிஞ்சது. ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டேன். நீ எப்போ பிறந்த? நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு ஹாலிடே. ஆமாம், அதுக்கெல்லாமா லீவ் விடுறாங்க. ஹாலிடே. உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? இந்த அங்கிள் உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அங்கிள் கத்துவாங்க. ராகவன் கத்துவாங்களா? சுச்சு, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயந்து விடுவேன். மாமா போத பயமா இல்லையா? எல்லாரும் மாமா சொன்னா என்ன ஆடு? எல்லாரும் மாமா மாமா சொல்லுங்க. நீங்கள் வேற என்ன சொல்கிறீங்க இப்போ? நான் வந்து தெரியலையே. சுச்சோ, வேற ஏதாவது பாட்டுக்கிட்டு பாடுவீங்களா? என்ன, இங்கே ஒரு ரைம்ஸ் பாடுங்க. எந்த ரைம்ஸ் பாடணும்? உங்கள் இந்த வீட்டு ரைம்ஸ் தான். வாடி ஏன் கப்பா கலங்க எங்க அக்கா பெத்த முட்டா தெரியல எனக்கு. என்ன உங்கள் அக்கா பெத்த மூச்சாவா? இந்த அங்கிளும் சீதா. போதும் சூப்பர். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. காலேஜ் அழகா இருக்குல்ல, நான் புதுசா இருக்குல்ல. யார் நீங்களா? ஆமா, புதுசுதான். சிகரெட்டா? எங்க ஊர்ல பெண்கள்லாம் இந்த சிகரெட்லாம் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சமாவது மேனர்ஸ் இருக்கா? பெண்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? இதான் உங்க ஒரு மேனர்ஸா? இப்படியா ட்ரீட் பண்றீங்க? சிகரெட் குடிக்க முடியாது. வில் கீப் யூ வெயிட்டிங். அண்ட் கிராமத்துலேருந்து வந்த பொண்ணா நீங்கள்? நான் புனேலேருந்து வந்திருக்கேன். ஏன்னா ஸ்லீவ்லெஸ்ஸோட எல்லாம் கிராமத்துலேருந்து போடுறாங்க, அதனால. ஆக்சுவலி நான் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணேன், பட் இந்த ஸ்டேஜ் அதுக்கு பத்தலன்னு நினைக்கிறேன். நீங்கள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் எதனா கான்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஐ கேன் டூ தட். இந்த ஸ்டேஜ் பத்தலன்னா என்ன மாதிரி கான்செப்ட்? நேரு ஸ்டேடியம் கோமா ஸ்டேஜில் பண்ணுவாங்களா? ஆசை வச்ச பச்சைக்கிளி அது மூளை தேடி ஓடி போச்சா? தங்கச்சி, நான் உன் மேல அன்பு அதில் சேர்த்து வச்சேன், நீ என்னை கைவிட்ட தங்கச்சி. பரவாயில்ல தங்கச்சி, எனக்காக என் பையன் சிம்பு இருக்கான். அவன் நான் அப்படியே கையில் தூக்கி ஜும் தாக்கு ஜும் தாக்குனோன்னா அவனும் அப்படியே கால் அடிச்சு ஜும் தாக்கு ஜும் தாக்குன்னு டான்ஸ் ஆடுவான் தங்கச்சி. அப்பயும் உடம்புல மியூசிக் ஊர் இருக்குன்றது தெரிஞ்சது. வீராசாமி படத்துல மும்தாஜ் ஜடை ஆட்டிக்கிட்டே வராங்க, அதுக்கு என்னால் மியூசிக் போட முடியும். ஜும்பு தக்கற 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 ஜும்பு தக்கற தக்கற தக்கற. நின்றா மியூசிக், நடந்தா மியூசிக், உட்காந்தா மியூசிக், சாப்பிட்டா மியூசிக். வீராசாமி படத்தில் நான் டான்ஸ் ஆடலையா? நான் பாட்டு பாடலையா? நான் ஃபைட் பண்ணலையா? நான் மியூசிக் போடலையா? நான் டைரக்ட் பண்ணல. ஏழமாம்மா யூத் பாரு, ஒரு வெள்ளை முடி கிடையாது பாரு, எல்லா கருப்பு முடி. இப்பயும் மெரினா பீச் அப்படியே அந்த ஹெட் மூமெண்ட் ஆடும். அங்க நிக்கிறான் யாரா? ஓகே, தட்ஸ் ஆல். We'll keep you waiting, yeah?
முன்னாடி 3 ஊர்லேயும் நாங்கள் ஆடிஷன் பண்ணும்போது சொல்கிறது என்ன கான்செப்டோ அதுக்கேற்ற காஸ்டியூமில் வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு. பட் நீங்கள் ஒரு ஆள் அந்த மியூசிக்லாம் எல்லாமே போட்டு கரெக்டாக பிளான் பண்ணி வந்தீங்க. பட் இருந்தாலும் வில் கீப் யூ வெயிட்டிங். சரிங்களா? ஓகே. Thank you, boss. You are a waiting list. Okay. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு மெகா மார்ட் வழங்கும் புதிய முகம் பவர்ட் பை ஹீரோ கிளாமர். பிரேக்குக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே மேடைக்கு கூப்பிட்டு அதுல இருந்து 5 பேரை மட்டுமே ஸ்பாட் செலக்ட் பண்ண போறோம். அந்த வெயிட்டிங் லிஸ்ட் கண்டெஸ்ட்லயும் டாப் ஸ்கோரர் 20 மெம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போறோம். ஓகே, we welcome all 3 judges on the stage. இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் கண்டெஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்க வந்து மறுபடியும் ஏதான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்க போறீங்களா இல்ல வெறும் ஸ்பாட் செலக்ட் மட்டும் பண்ண போறீங்களா? வெயிட்டிங் லிஸ்ட்னு சொன்ன கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரும் வரலாம். அவங்கள பார்த்துட்டு we will tell them யார் பெர்ஃபார்ம் பண்ணணும் திருப்பியும் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். பேர் யார் அப்படிங்கறது யார் அனௌன்ஸ் பண்ண போறோம்? 5ன்னு இல்லை, நான் சொல்கிறேன். அது 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். பூஜா செலக்டட். ஆக்சுவலி பூஜாவோட அந்த இன்ஆக்ட் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் அந்த ஒரு பப்ளினஸ் ஐ கேன் சி ஃப்ரம் ஹர், அதனால் ஷி செலக்டட். பழனிவேல் நீங்களும் செலக்டட். எனக்கு அவருடைய தோற்றம் ரொம்ப பிடிச்சிருந்தது முதலாவது, அண்ட் ப்ளஸ் அவருடைய அந்த இன்னசென்ஸ் வாஸ் தேர். பட் ஆக்டிங் நல்லா பண்ணாதான் இப்போ நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு நீங்கள் செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சித்திக்கோட அந்த எல்லாமே பிளானிங் எல்லாம் நல்லா இருந்தது. ஆக்டிங் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் உங்களோட எக்ஸிபிட் பண்ணணும். சரிங்களா? விஸ்வகுமார் ஆக்சுவலி அவருடைய அந்த சீரியஸ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டயலாக்காக இருக்கட்டும், அது கொஞ்சம் சீரியஸாக அதை வந்து ஆக்டிங்கில் கொண்டு வந்தார். ஸோ தட்ஸ் ஹவ் வி செலக்டட். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் லியோ. அவருடைய அந்த ஹியூமர் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூ வேர் ஹியூமரஸ் இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங். ஸோ இப்போ இந்த 5 பேரை நீங்கள் வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து ஸ்பாட் செலக்ட் பண்ணுறீங்க. ஏற்கனவே ஒருத்தர் ஸ்பாட் செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. ஸோ மொத்தமாக 6 பேர் சென்னை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் கண்டெஸ்டன்ட்ல இருந்து எங்களுக்கு மறுபடியும் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்களா இல்லை அவ்வளோதானா? இப்போது இதில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் சில பேரை. ஓகே, நீங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். என்ன நீங்கள் புரிய வைக்கணுமோ அதை கரெக்டாக சொல்லுங்கள் 30 செகண்ட்ஸில். ஓகே, நீங்கள் வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை வெயிட்டிங் லிஸ்ட் கண்டெஸ்டிங்லாம் கொடுத்தீங்க. அவங்க வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா? பண்ணால் எவ்வளோ பேர் பண்ண போகிறீங்க? இல்லை, இப்போ இந்த செகண்ட் சான்ஸ் கொடுத்ததில் சில பேர் வந்து நிஜமாவே டு பி ஃப்ராங்க் அந்த ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது பண்ண பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. பட் சில பேர் வாஸ் ஓகே ஃபார் அஸ். லெட் அஸ் see.
குஹப்ரியா வில் செலக்ட் யூ. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுல இருந்து இவங்க குஹப்ரியா மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்றீங்க. மட்டும்தான். So selected contestant, please collect your hero cards from the judges. தடைகளை உடை